ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பாரிஸ்க்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு நைட் டைமில் சென்னை மாநகராட்சியோடைய ரிப்பன் மாளிகையும் விக்டோரியா மஹாலையும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஆனால் எங்கே நேரம் இருக்குது நம்ம போய் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படிலாம் தோணுச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் மாதம் இருக்குது. அதுக்காக gift வாங்குறதுக்காக தான் இந்த நைட் டைம்லும் போயிட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னெல்லாம் உங்களுக்கு வாங்கியிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து gift எழுதுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பஃப் தான். அந்த புடி மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வெள்ளியில் இருக்கும். கீழே வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டான ஒரு பவுட்ரு பஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம gift எழுதுறதுக்கும் சரி, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இதை வச்சுக்கிறதுக்கும் சரி, ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய குட்டிங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சீப்பு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். 3 சீப்பு வாங்கியிருந்தேன். 3 பேருக்குமே வந்து ஒரே மாதிரி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து இது இருக்க வேண்டிய ஒன்று தான் நான் நினைப்பேன். ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப ஒரு ஒஸ்தியான குழந்தைங்க தானே. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து gift எழுதுகிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெள்ளி சீப்பெல்லாம் வச்சு இது பண்ணோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ வந்து நம்ம gift எழுதுகிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு, கிளாஸு அந்த மாதிரிலாம் எழுதாமல் இந்த மாதிரி எழுதுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து ரீயூசபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு 10 காயின் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரு கிராம் தான். நல்லாவே பார்வையாக இருந்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே gift கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கல்யாண நாள், பர்த்டே அதெல்லாமும் வரும். இப்போ நம்ம காயினாக கொடுக்குறப்ப அது அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. ஒரு மகாலட்சுமி போட்ட ஒரு இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறி தானே. நமக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறியாகவும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதை பத்திரமா வச்சுருக்கிறப்ப அது மேலும் பெருகவும் செய்யுது. ஏன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சீப்பு வந்து எப்படி எடுத்து நான் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து தனியாக இப்படி கழட்டிட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணுறப்ப அந்த சீப்பை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சீப்போட கலர் பிடிக்கலைன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். டிசைன் பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. நல்லா பூ வச்ச மாதிரி அப்படியே நல்லா அழகாக வந்து டிசைன் போட்டிருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு எனக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 7 கிராம்லேருந்து நமக்கு பெரிய சீப்புமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கும் நான் 7 கிராம் போல் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜும் வந்து இதுக்கு 100 ருபீஸ் போல் போடுறாங்க ஒரு பீஸுக்கு. அந்த கிராம் கணக்கு இல்லாமல் மேற்கொண்டு வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த பஃபோடைய புடியும் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து அந்த பிடிக்கிறதுக்கும் வந்து நல்லா வாட்டமாகவும் இருக்கும். நல்லா சிம்பிளான ஒரு டிசைனாகவும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பவுடர் பஃப் வந்து. எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ பயங்கரமாக வந்து ரேட் ஏறிடுச்சு. நான்லாம் ஸ்டார்டிங்கில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 750 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ அப்படியே பயங்கரமாக வந்து ரேட் ஏறி போயிருந்தது. அதே மாதிரி காயினும் பாருங்கள், நல்லா பார்வையாக இருந்த மாதிரி இருந்தது. 1 கிராம்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. ஆனால் அந்த தூக்குறப்ப நம்மளுக்கு வெயிட் தெரியுது. இது வந்து 1 கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா பார்வையாக இருந்த மாதிரி இருந்தது. லக்ஷ்மி படம் போட்டு நல்லா அழகாக இருந்தது. பின்னாடி வந்து ஒரு தாமரை படம் போட்டிருந்தது. நல்லாவும் இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினுக்கு வந்து 10 ருபீஸ் போல் டை சார்ஜ் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வரைக்கும் தான் நான் வெள்ளி சாமான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.